ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 13 தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். இன்றைக்கி பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது 4-5 ஃப்ளவர்ஸ் தொடர்ந்து, அதுக்கப்புறம் வேறு டிசைன்ஸ், மேங்கோ டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நார்மலாக இந்த 2 ஃப்ளவருமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்பைரல் டிசைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்பைரல் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒரு வேவ்லென்ட் மாதிரி உருவாக்கி அதில் டாட்ஸ் மேக் பண்ணிக்க போகிறோம். டாட்ஸ் மேக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் திருப்படியும் அகைன் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பைரல் மாதிரி தான் திருப்படி ஒரு பிக் ஸ்பைரல்ன்ற மாதிரி உருவாக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? கோடாக நீங்கள் ஃபில் கூட பண்ணிக்கலாம். நான் ஃபில் பண்ணிக்கல. ஃப்ளவர் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ்லாம் உருவாக்கலாம். அந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஷர்ட் கொடுக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு காஞ்சக்கப்புறம் ஒரு அழகாக தெரியும். அது ஒரு டிசைன் மாதிரி, அது டிசைன் தான், அது நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் உருவாக்கிட்டு ஒரு பெரிய லாங்கர் ஹம்ஸ்லேயே கொஞ்சம் பிக் ஹம்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ரோஸ் பெட்டல்ஸ் அந்த இது மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி நம்ம உருவாக்க போகிறோம். மேங்கோ டிசைன் உருவாக்கிட்டு அதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்த கிளாஸ் வரைக்கும் நான் எது சொல்லி கொடுத்துருக்கனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணால் உள்ள ஃபில்லப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு இது எல்லாமே தெரியும். ஒரு லீஃப் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு டிசைன்ஸ் ஒரு வரும்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் சும்மா கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டிசைன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதே தான் ரொட்டேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஒரு பார் செக்ஷன் மாதிரி நம்ம உருவாக்க போகிறோம். இங்கே ஒரு பார் செக்ஷன் மாதிரி உருவாக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லைன் மேக் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே டக்குன்னு அடுத்து நம்ம ஒரு டிசைன்ஸ் மேக் பண்ணும்போது இப்போ வளைவா டிசைன் மேக் பண்ணிட்டோம், ஸ்ட்ரெயிட் லைன் டக்குன்னு போடணும் அப்படின்றதுக்காக தான், இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதையும் நீங்கள் போட்டுட்டு நான் ஒரு டிசைனில் போடுறோம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட போடலாம். இதோட கிளாஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் பண்ணுறவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எலஃபெண்ட்லாம் சூப்பராக வரைஞ்சிங்க. பீகாக்லாம் அதை விட நல்லாவே, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் வரைஞ்சிருக்கீங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி நீட்டாக பண்ணி அனுப்புங்க. கொஞ்சம் நீட்டாக மட்டும் ஒர்க் இருக்கட்டும். ஓகேவா கேர்ள்ஸ்? மற்றதெல்லாம் நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இது பார்க்கலாம், மற்ற கிளாஸை. ஓகே, பாய்.